ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் போய் ஆகணுங்க. இது ஒரு டீ மியூசியம் அண்ட் ஒரு டீ ஃபேக்ட்ரி. நம்ம எல்லாருமே டீ குடிப்போம். டீ பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஆனால் அந்த டீயை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேராக நம்மளால் நிறைய இடத்துல பார்க்க முடியாது. அதை இங்கே நீங்கள் லைவாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்த டீயை நீங்களே டேஸ்ட் பண்ணி சாம்பிள்ஸும் நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 6:30ங்க. ஈவினிங் 6:30 வரைக்கும் இது ஒர்க் ஆகுது. என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு ஒரு டேக் மாதிரி கையில் கொடுத்துருவாங்க. அந்த டேக்கில் ஒரு பார் கோடு இருக்குங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அந்த பார் கோட் வச்சு தான் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற டீ ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், மேலே சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரி, அந்த சாக்லேட் மியூசியமையும் நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் பண்ணுறேன். இந்த டோட்டல் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அந்த டேக் வச்சு தான் நீங்கள் பண்ணி பே பண்ண முடியுங்க. என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மெஷினரிஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இது எப்படி டீ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்த மெஷினரிஸ் தான் உள்ளேயும் அவங்க வச்சுருக்காங்க. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா இது ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு, ரொம்பவே இன்ட்யூட்டிவாக இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம், டீயை டக்குன்னு வாங்குகிறோம். சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டீ கடையில் போய் டீ வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம போய் காசு கொடுத்து வாங்கிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு இலையிலேருந்து எப்படி பவுடராக கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ப்ராசஸை நேரில் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வெளியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ளேயும் இருக்குதுங்க. உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அதோடைய ஒரு சாம்பிள் மாதிரி தான் வெளியில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் உள்ளே போய் நம்ம ஃபுல் மேனுஃபேக்சரிங்கே பார்ப்போம். CTC means cutting, rolling and curling. These machines, which are 5 in number, have sharp rollers on them. They cut, turn and curl the leaf while the process through them. After the CTC, the leaf enters the Ooty, which imparts flavors to the tea while the tea rubs on its surface while passing through it. The tea then enters the oxidation area where it is collected in stainless steel trays and allowed to remain there for almost a minute. The green colored tea assumes a copper red color and the fragrant smell also develops. After these changes, the tea enters the dryer. In the dryer, the tea is dried using hot air produced by a heater. Tea drying takes almost 16 minutes. After the tea is dried, it assumes a black color as it is removed to the fiber mat. The tea is converted according to size in the layer. There is a leaf layer and dust layer. The teas are later packed and sent for sale. The factory has for sale different types of teas. There are regular, strong, medium and light teas. Flavored teas like cardamom, chocolate, lemon, ginger, Earl Grey. Green tea, which is highly recommended for reducing cholesterol and lowering BP, is also available. White tea, which is made from the products of the kidney, is also available. You can now go down to the இப்போ இவங்க ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரியர்ஸ் மூலியமாக இந்த ரோலரில் அவங்க கொடுத்துடுறாங்க. இங்கே இதை அழகாக சார்ட் பண்ணி அதை ஒரு டீயும் அழகாக அந்த ஒரு லீவ்ஸையும் பிரிச்சுட்டு கீழே இருக்கிற இன்னொரு மிஷினுக்கு அனுப்பிவிடுது. அந்த மிஷின் அந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிளேட்ஸ் அந்த டீயை கட் பண்ணி சின்ன சின்ன துகள்களாக அதை மாற்றி அதை ரோல் பண்ணுற மிஷினுக்கு அனுப்பி விடுது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே அந்த டீயை ரோஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அந்த ரோஸ்ட் பண்ணுறது அப்போ தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸு, அந்த ஃப்ளேவர் எல்லாமே வெளியிலேயே வருது. அந்த டைமில் தான் க்ரீன் கலரில் இருக்கிற இந்த லீஃப் அந்த காப்பர் ரெட் கலரில் மாறுதுங்க. இந்த ரோட்டர் வேன் அப்படிங்கிற இந்த சிடிசி மிஷின்னா இந்த இலைகளை கீழே போனதுக்கப்புறமா அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் அழகாக அடுத்த ஸ்டேஜுக்கு மாற்றி விடுது. அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஃபர்மெண்டேஷன் ஏரியாங்க. இங்கே தான் வந்து அந்த டீயோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரூம் தான் வந்து அந்த ஃபர்மெண்ட் ஆன அந்த டீ லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணி அந்த நல்லா காய வச்சு பேக்கேஜிங் பண்ணுற ஏரியாவே இங்கே தான். இங்கே பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ நான் இங்கே ஜூம் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் வந்து அந்த ட்ரையர், இதுக்குள்ளே நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹாட் ஏர் வந்து உங்களுக்கு அந்த ஃபேன் மூலிமா வந்து அடித்து அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற அந்த டீயை வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த பவுடர் ஃபார்முக்கு மாற்றி விட்டுடுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டில் உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு ட்ரே மாதிரி, அது வழியாக அந்த ரோஸ்டான டீ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொட்டும். அதையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அகெயின் இந்த நிறையா ரோலர்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வந்து கொஞ்சம் டீ பாஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் ஜல்லடை மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அங்கே தான் வந்து அந்த டீயோடைய சார்ட்டிங்கே நடக்குது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு அப்படிங்கிற அந்த சார்ட்டிங்கே நடக்குது. நடந்துட்டு ஒரு சாக்கு மூட்டையில் வந்து அந்த டீ தூள் வந்து விழுதுங்க. அதை எடுத்து அவங்க வந்து பக்கத்தில் ஒரு பெரிய கேனிஸ்டர் மாதிரி ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பேக்கேஜிங் எப்படி நடக்குதுன்னு. அதில் கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி நமக்கு வெளியில் வந்து அனுப்பிச்சி விட்டுடுது. இதுதான் மொத்த டீயோடைய ப்ராசஸ். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் இன்னொரு சேனலான ஹெர் ஃபைனர் வேர்ல்டு அதையும் போய் பார்த்து அதையும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பேகு, இந்த மாதிரி நிறையா பேக்ஸ் இருக்குங்க. பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது தான் அந்த பெரிய கேனிஸ்டர், அந்த லைன் தான் வந்து பேக்கேஜிங் லைன். இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி கொட்டி அவங்க எப்படி அதை பண்ணுறாங்கன்னு காட்டுறேன். எனக்கு இந்த ட்ரம்மோடைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் தெரியலைங்க, ஸோ நான் ட்ரம்முனே வச்சுக்கலாம், பேக்கிங் ட்ரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த நீங்கள் இங்கே பார்க்க முடியும், இந்த மேலே வந்து ஒரு சின்னதாக ஃபனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வந்து டீ வந்து கொட்டும். இப்போ இவங்க அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்க பாருங்கள், இந்த ஓட்டைக்குள்ளே தான் வந்து அந்த டீ வந்து கொட்டும். இது ஒன்ஸ் ஓரளவுக்கு உள்ளே கொட்டினதுக்கப்புறமா திருப்பி இந்த பின் பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்க அந்த சாக்கு மூட்டையிலேருந்து டீ தூள் எடுத்து வந்து கொட்டிடுவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் அந்த பேக்கிங் லைன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுலேருந்து தான் டீ வந்து இந்த ஆட்டோமேட்டட் பேக்கேஜிங்க்கே போகும். ஒன்ஸ் இதை கொட்டி இது ஓரளவுக்கு நிரம்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி பேக்கேஜிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒன்ஸ் ஃபுல்லானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மை திருப்பி விட்டுட்டு பேக்கேஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்டமம் டீ வந்து இங்கே வாங்கினோங்க. இங்கே டேஸ்ட் பண்ணுறதுக்கும் அதான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் இந்த டீ வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேங்க. என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் வாங்குகிற நம்ம சென்னையில் மற்ற பிராண்ட் டீ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடுற இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் டீயோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த கிறிஸ்டல்ஸ், அந்த ஒரு டீ துகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா குண்டுன்னு இருக்குது. ரொம்ப பெரிய சைஸ் துகள்களாக இருக்குது. ஓவரால் நல்லாவே இருக்குது. உங்கள் ஃபேக்ட்ரி விசிட் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் கீழே இறங்கும்போது எல்லாேருக்கும் அந்த மாதிரி வந்து டீ வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க.
சாம்பிள் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்களும் இதை பேஸ் பண்ணி தான் வாங்கினோம். இவங்க இங்கே நிறையா பால் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. டீயோடைய ஃப்ளேவர் ரொம்ப இல்லை. பட் நீங்கள் வெளில போகிறப்ப இந்த மாதிரி கவுண்டரில் வந்து நீங்கள் அந்த ஆக்சுவல் உள்ளே மேனுஃபேக்சர் பண்ணுற அதே டீயை நீங்கள் வெளில வாங்கிக்கலாம். அந்த டேக் வந்து இங்கே தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ், யூக்கலிப்டஸ் ஆயில், அந்த மாதிரி நிறையா ஆயில்ஸு, க்ரீம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே நாங்கள் ஸ்ரீ ஹெர்பல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அந்த ஒரு அவுட்லெட் இருந்துச்சு, அங்கே தான் போய் நாங்கள் வாங்கினோம். ஒன்று கண்டிப்பாக இங்கே சொல்லிடுறேன், இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் எதுக்கும் ப்ரமோட் பண்ணல, சப்போர்ட்லாம் பண்ணலை. நான் பார்த்த விதம், நான் பார்த்த சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, அதுதான் நான் உங்களுக்கும் நான் காட்டுறேன். இங்கே வாங்கின பொருள் எல்லாமே நான் என் கை காசு போட்டு தாங்க வாங்கினேன். எதுவுமே ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இங்கே தான் இருக்குது. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி ப்ளஸ் சாக்லேட் மியூசியம் எல்லாமே நான் தனி வீடியோவாக நான் பண்ணுறேன். தொட்டபெட்டா போகிறப்போ நீங்கள் இந்த லொக்கேஷன் நீங்கள் கண்டிப்பாக வரலாங்க. ஏன்னா போகிற வழியில் தான் இருக்குது. போகும்போதும் வரலாம், வரும்போதும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஒரே ட்ரிப்பாக முடிஞ்சிடும். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, see you.